வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற தக் லைஃபோடைய கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் கர்நாடகாவில் அவருடைய தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கமல்ஹாசன் இதை லீகலாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இன்னைக்கு அங்கே கர்நாடகா ஹை கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்திருக்கு. ஜட்ஜு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியை பற்றி பேசுறதுக்கு கமல்ஹாசன் யார்? அவர் ஹிஸ்டாரியனா, லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா? கிடையாது. எதுக்காக அவர் இப்படி பேசணும்? அவரால் தான் இந்த பிரச்சனை உருவாயிருக்கு. அவர் பேசின ஒரு விஷயத்தால தான் இங்கே கன்னட மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை பாதிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை அவர் தான் சால்வ் பண்ணணும். ஒரு சாரி கேட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம், ஆனால் சாரி கேட்க மாட்டுறாரு. அவருடைய ஆட்டிடியூடை பாருங்க. இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. சரி, கமல்ஹாசன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஹிஸ்டாரியன் கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி கமல்ஹாசன் பேசினதுக்கு அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் ஹிஸ்டாரியனோ லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டோ கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் பொய்ன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எது உண்மைங்கிறத காட்டணும். இதுதான் உண்மை, பாருங்க எங்ககிட்ட சாலிடா ப்ரூஃப் இருக்கு, நீங்க சொன்னது பொய், நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மொட்டையா எந்த ஒரு ப்ரூஃபையும் காட்டாம நீங்க பேசுனது தப்பு, நீங்க பேசுனது பொய், நீங்க எங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்க, நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குங்கிறது தெரியல. ஸோ இன்னைக்கு கர்நாடகா ஹை கோர்ட் மதியம் 2:30 மணி வரைக்கும் கமல்ஹாசனுக்கு கெடு கொடுத்திருந்தாங்க. அதாவது 2:30 மணி வரைக்கும் டைம், அதுக்குள்ள நீங்க கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்தாங்க. கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா அந்த 2:30 மணிக்குள்ள கர்நாடகா ஃபிலிம் சேம்பருக்கு ஒரு லெட்டரும் ஒன்று அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த லெட்டர்ல அவர் மன்னிப்பு கேட்கல. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் கன்னட மொழியை தப்பாலாம் தாழ்த்திலாம் பேசல, எல்லா மொழி மேலேயும் எனக்கு மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லெட்டர் இருந்ததே தவிர கடைசி வரைக்கும் கமல்ஹாசன் அதுல மன்னிப்பு கேட்கவே கிடையாது. ஸோ அதனாலே அவங்க பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளோ விஷயங்கள் என்னதான் சொல்லியிருந்தாலும் நீங்க மன்னிப்பு கேட்கணும், இன்னும் நீங்க மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. கமல்ஹாசனும் நான் தப்பா பேசியிருந்தா மட்டும்தான் மன்னிப்பு கேட்க முடியுமே தவிர, நான் பேசினதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. ஸோ தக் லைஃப் படத்தை நாங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு இவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கமல்ஹாசன் அவருடைய ஸ்டாண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓகே, நாங்கள் கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ணல, பொறுமையாக பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அடுத்து மறுபடியும் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 10 விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அப்போ ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மேபி அடுத்த வாரம் தக் லைஃப் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இஷ்யூ இன்னும் பெருசாக போதா இல்லை சீக்கிரமே சுமூகமாக முடிய போதா அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தக் லைஃப்க்கு அடுத்து டைரக்டர் மணிரத்னம் எடுக்க போகிற படத்தை பற்றி நடுவில் நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து அவர் எஸ்டிஆரை வச்சு தான் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எஸ்டிஆருடைய ஃபியூச்சர் லைனப்ஸில் மணிரத்னம் கூட சேர்ந்து அவர் இன்னொரு படம் ஒர்க் பண்ண போகிறாரு. அந்த ப்ராஜெக்டை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. அந்த ஒரு படம் ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னும், அந்த ப்ராஜெக்டில் ருக்மிணி வசந்த் அவங்க தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் லைக்கா தான் இப்போ அந்த ப்ராஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அது மட்டும் இன்னும் கிளியராக தெரியல. அடுத்து இப்போ கோலிவுட்டில் உருவாயிருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டான்ஸ் மாஸ்டர் தினேஷை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தளபதி விஜயோடைய லியோ படத்தில் நான் ரெடி அந்த சாங்கை அவர் தான் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அந்த சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். தளபதி விஜய்க்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே டான்சர்ஸ் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அப்படி அந்த பாட்டில் டான்ஸ் ஆடினவங்களில் யூனியன் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது 500 சொச்சம் பேர் தான் இருந்திருக்காங்க. டோட்டலாகவே அப்போ யூனியனில் அவ்வளோதான் இருந்திருக்காங்க. வேறு சில டான்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, வேறு படங்களுக்கு கமிட் ஆயிருந்தாங்க. ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் 1000க்கும் மேலே டான்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து தான் டான்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நான் யூனியன் மெம்பர்ஸை நிறைய பேர் கொண்டு ஆட வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 நான் யூனியன் மெம்பர்ஸ் இந்த பாட்டில் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் பெர் டே உள்ள சம்பளம் பேட்டா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி 6 நாள் இந்த நான் ரெடி சாங் ஷூட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக டான்சர்ஸோடைய ஓவரால் பேமெண்ட் பேட்டா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 94 to 95 lakhs கிட்ட அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த அமௌண்ட்டை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படலை, அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்த அமௌண்ட் டான்சர்ஸ்க்கு சேரல அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இப்போ புதுசாக வரல, லியோ படம் ரிலீஸ் டைம்லேயே வந்தது. இந்த மாதிரி டான்சர்ஸ்க்கு இன்னும் சம்பளம் கொடுக்காமலே வச்சிருக்காங்க, கொடுத்தாதான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா சம்பளமும் கரெக்டாக கொடுத்தாச்சு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. இப்போ அதே நியூஸ் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூக்கு காரணமே வந்து தினேஷ் மாஸ்டர் தான். அவர் வந்து இதில் ஒரு 35 lakhs வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலேயே டைரெக்டாக வந்து புகார் வைக்கிறாங்க. இந்த ஒரு புகார் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவும் ஒரு புகார். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் மேலே வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலாக தினேஷ் மாஸ்டர் தான் இப்போ கோரியோகிராஃபர்ஸ் யூனியனுடைய பிரசிடென்ட்டாக வந்து இருக்காரு. ஸோ பிரசிடென்ட்டாக அவர் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அன்ஃபிட், அவர் வந்து ரிசைன் பண்ணணும், அடுத்த எலெக்ஷன்லையும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போ தினேஷ் மாஸ்டர் வந்து இன்னொரு டான்ஸ் ஆர்டிஸ்ட்டை அடித்த அந்த சிசிடிவி வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. தினேஷ் மாஸ்டர் அவருடைய சைட்லேருந்து விளக்கமும் வந்து கொடுத்துட்டு வராரு. ஸோ இந்த இஷ்யூ என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய தயாரிப்பில் உருவாகிற படம் பென்ஸ். ஸோ பென்ஸோடைய ஒரு அப்டேட் இன்னைக்கு விட்டுருக்காங்க. அதாவது படத்தோடைய வில்லனை வந்து நாளைக்கு ரிவீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த வில்லன் கேரக்டரில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் இந்த பென்ஸ் படத்தில் வந்து மாதவன், நிவின் பாலி இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க, 2 பேருமே எல்சியூக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த பென்ஸ் படத்தோடைய மெயின் வில்லன் பேடி ரோலில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது நிவின் பாலி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் நாளைக்கு அஃபிஷியலாக யார் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக இன்னைக்கு இவங்க விட்டு அந்த போஸ்டர் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு இதுதான் க்ளூன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ்ல என்ன வந்து ஹைலைட் பண்ணி நிவின் பாலிக்கான ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த கேரக்டர் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுவாங்க. அது வெறும் போஸ்டரில் ரிவீல் பண்ண போகிறாங்களா இல்லை ஒரு சின்ன வீடியோ கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜய் வந்து அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அவருடைய லாஸ்ட் டே ஷூட்டிங் பிக்சர்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் எதுவும் வரல. மேபி இதுக்கப்புறம் வந்தால் வரலாம். விஜயோடைய லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டில் வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் விஜய் வந்து அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு போல. ஸோ இப்போ விஜய் வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக ஆயிட்டாரு. அண்ட் இந்த ஜனநாயகன் படத்தோடைய அடுத்த அப்டேட் கண்டிப்பாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஜூன் 22 விஜயோடைய பிறந்தநாள். ஸோ பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்று படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரணும், அப்படி இல்லைனா கோட் படத்துக்கு விட்ட மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வடசென்னை 2 வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தனுஷ் வந்து குபேரா ஆடியோ லான்ச்ல வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலாக வடசென்னை 2 பற்றின எல்லா விஷயங்களும் நேத்தி போட்டிருந்த வீடியோலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோதான், டைரக்டர் வெற்றிமாறன் வந்து வாடிவாசல்லாம் எடுக்க மாட்டாரு, டைரக்டாக வடசென்னை 2க்கு வந்து போயிடுவாரு. ஒரு பக்கம் சூர்யா 46க்கு போயிட்டாரு. ஸோ வாடிவாசல் டிராப்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஆக்சுவலாக இப்போ இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. வாடிவாசல் இன்னும் இருக்கு. இந்த வருஷம் ஷூட்டிங் வந்து போக தான் போறாங்க. வாடிவாசலை முடிச்சுட்டு தான் வெற்றிமாறன் வந்து வடசென்னை 2 ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டர் வெற்றிமாறன் வந்து ஒரு ப்ரொடியூசரா இப்போ ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தயாரிச்சிருக்கிற படம் மனுஷி. அந்த படத்துல ஆண்ட்ரியா தான் லீடா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறம் படத்தை எடுத்த கோபி நயினார் அவர் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தை முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. டீசரும் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. பொதுவாக சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யூ கொடுக்குறோம், யூஏ கொடுக்குறோம், இல்லை ஏ கொடுக்குறோம், இவ்வளோ சீன் கட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பயங்கரமான அரசியல் இருக்கு. ஒரு வருஷமா சென்சார் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ வெற்றிமாறன் வந்து கோர்ட்டை அணுகியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுடைய தரப்புல இருந்து நாங்க எதுக்காக இந்த சீன்லாம் வச்சிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிற எங்களுடைய எக்ஸ்பிளனேஷனையும் அவங்க கேட்கல. அதே மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட எக்ஸ்பிளனேஷனையும் அவங்க வந்து சொல்லலை, எதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும். ஸோ அதனால இப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் படத்திலிருந்து சில சீன்ஸை தூக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் தயார் தான் அப்படிங்கிற மாதிரியும் வெற்றிமாறன் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சி சீக்கிரம் இந்த படம் தியேட்டருக்கு வருதா, என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.